இந்த படத்தில் சரவணன் சார் கூட வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படத்தில் வந்துட்டு சார் எடிட்டிங் சைடில் என்னென்னா நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாரு. என்ன ஃப்ரீடம் மீன்ஸ் என்னென்னா எப்படி நம்மளோட இது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காண்டி நம்ம சைட்லேருந்து கட் பண்ணி கேட்பார். அது கட் பண்ணுவோம். அவர் அதுலேருந்து நான் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். எப்படி நம்ம வந்து ஒரு விஷுவல் ப்ரெசென்ட் பண்ணலாம், சாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு நிறையா கற்றுக்கிட்டு அது கரெக்டாக தோற்றுருக்கேன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஸோ மச். ஹாய், என் பேர் ராஜா மோகன். இந்த படத்தில் ஆர்ட் டைரக்டர் சரவணன் சார், சினிமாட்டோகிராஃபர் தினேஷ் உங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். சரவணன் சார் ஃபஸ்ட்டு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து இது வந்து ஒரு ரொமான்ஸ் அண்ட் ஆக்ஷன் ஃபிலிம், ஒரு 2 ஜானரில் நான் ஒரு விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் வந்து அவர் ஒரு மெனக்கடல் இருக்கும். ஒரு பேக்ட்ராப்பில் எல்லாமே ஒரு ஸ்டோரி சொல்லணும் அப்படிங்கிற விஷயம், அதுக்கு உண்டான ஹோம் ஒர்க் இதெல்லாம் நிறையா பண்ணியிருக்கோம். இமான் சாரோட மியூசிக் 5 பாட்டுமே ஒரு 5 டிஃப்ரெண்ட் வெரைட்டி, நல்ல ஒரு ரிச்னஸோடு வந்திருக்கு. ஸோ அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷுவல் கொடுக்கணுன்ட்டு நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படம் ஒரு ஸ்கிரிப்ட் வைஸாகவும் விஷுவலாகவும் நல்லா வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. என்னோட 2வது படம் எம் சரவணன் சாரோட ஒர்க் பண்ணுறது. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. எங்கேயும் எப்போதும்லேயும் நான் ஜெய்க்கு ஸ்டைல் பண்ணேன். இது என்னோட 2nd டைம் ஜெய்க்கு பண்ணுறது அண்ட் எம் சரவணன் சாரோட ஒர்க் பண்ணுறது. ஸோ தேங்க்ஸ் டு சரவணன் சார் and thanks to SK Studios and Ramesh. Okay, and இந்த படத்தில் வந்து Andrea, she's playing a very modern character. So என்னோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப வெஸ்டர்னாக கொடுத்துருக்கேன். அண்ட் அவங்க வந்து ஏற்கனவே ரொம்ப அழகாக இருக்கிறதுனால என்னோட ஒர்க் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அவங்க எது போட்டாலும் நல்லா தான் தெரியும். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஜெய் வந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். பிகாஸ் அவரோட அவுட்லுக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் எல்லாமே இது ஒரு சிட்டி கேரக்டர், ரொம்ப அல்ட்ரா ஸ்டைலிஷாக மாடர்னாக தெரிவாருன்னு நம்புகிறேன் ஜெய். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் வல்யவன். தேங்க்யூ. I should thank Saravanan for pushing me into the project, pulling me, and in the project கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸோட எல்லா ரொமான்ஸ் ஆக்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ விஷுவலி கொஞ்சம் ஸ்கோப் உள்ள ஃபிலிம் தான் அது. ஸோ ஐ ஷுட் தேங்க் SK Studios ஃபார் மேக்கிங் திஸ் ப்ராஜெக்ட் பிக், அண்ட் இமான் சாருக்கு இந்த ஆல்பம் இன்னும் மேசிவ் ஹிட் ஆகணும்னு விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. வலியவன் நண்பர் இயக்குனர் சரவணன் கூட நான் பணியாற்ற 3வது படம். எங்கேயும் இப்போதும் திரைப்படத்தில் 3 பாடல்கள் எழுதியிருந்தேன். உன் பேரே தெரியாது உன்னை கூப்பிட முடியாது என்ற ஒரு பாடல், கோவிந்தா கோவிந்தா சென்னையில் புது பொண்ணு, சொட்ட சொட்ட நினைவு வைத்தாய். இந்த 3 பாடலும் எனக்கு ஒரு மிகப்பெரிய பாடல்களாக மாற்றி கொடுத்தாரு. அதே போலவே யுவன் வேறு மாதிரி படத்தில் வந்து என்ன மறந்தேன் எதற்கு மறந்தேன் என்னை மறந்தேன் ஒரு பாடல், அந்த பாடலும் எனக்கு வந்து பெரிய ஹிட் சாங் அமைஞ்சது. இந்த படத்தில் 3 பாடல்கள் எழுதியிருக்கேன். சரவணன் பொறுத்த வரைக்கும் வந்து அவருடைய ஒவ்வொரு படத்துலையும் வந்து பெண்களுக்காக ஒரு பாட்டு வைப்பார். கதாநாயகி தன்னுடைய காதல் உணர்வை சொல்கிற மாதிரி. எங்கேயும் இப்போதுலையும் அந்த உன் பேரே தெரியாது அதை கூப்பிட முடியாதுன்னு அந்த பாடல், அது எனக்கு சைமா விருது உட்பட பல விருதுகளை பெற்றுக் கொடுத்தது. அதே போலவே ஈவன் வேறு முதல்ல என்ன மறந்தேன் எதற்கு மறந்தேன் இன்று வரை அந்த பாடல்கள் ஒளிபரப்பாத நாளே இல்லை என்று சொல்லலாம். அதே போலவே இந்த படத்தில் வந்து வலியவன் திரைப்படத்தில் ஏலோ மியா ஏலோ மியா நெஞ்சு ஒரு மாய் காதல் மையான்னு ஒரு பாடல், இந்த வருடம் முழுக்க இந்த பாடல் வந்து ஒளிபரப்பப்படும் என்று நான் திடமாக நம்புகிறேன். அதே போலவே இன்னொரு காதல் பாடல் இருக்குது, ஆஹா காதல் என்னை அடித்து துவைக்க, ஆஹா காதல் என்னை அடித்து துவைக்க அடடா தப்பிச்சதை நினச்சேன், ஆனால் நெஞ்சுக்குள்ளே ஆசை ஒன்று குதிக்க தானாக மாட்டிக்கிட்டு முடித்தேன், அழகாக சிரித்தாலே அவள் கண்ணு 2 பம்பரும், அதிலே போய் விழுந்தேனே தலை சுற்றி மயக்கம் வந்துடும் தெரிஞ்சே நான் தொலைஞ்சே போனேன்னு ஒரு பாட்டு. இன்னொரு பாடல் வந்து கொஞ்ச நேரம் மழை வரும் கொஞ்ச நேரம் புயல் வரும், கொஞ்ச நேரம் மழை வரும் கொஞ்ச நேரம் வெயில் வரும், பெண்ணே உன்னை பார்க்கும்போது நெஞ்சுக்குள்ளே புயல் வரும்னு ஒரு பாட்டு. இந்த 3 பாடலுமே ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து நல்ல ஒரு மெல்லிசையாக வந்து நண்பர் இமான் இசையமைச்சிருக்காரு. விசில் படம் தொடங்கி இந்த வலியவன் வரை கிட்டத்தட்ட ஒரு 100-150 பாடலுக்கு மேலே இமானுக்கு நான் எழுதியிருக்கேன். சமீப காலங்களில் வந்து பாட்டையை கிளப்பிட்டிருக்காரு. அந்த வகையில் அவருடைய இசை பயணத்தில் இந்த வலியவன் இன்னொரு மைல்கல்லாக அமையும். இந்த படத்தில் இடம்பெற்ற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.